கால் ஆஃப் டியூட்டிங்கிற கேமை நம்ம எல்லாருமே ப்ளே பண்ணியிருப்போம். நம்ம ஒரு சிலர் எல்லாம் அது வந்து ஒரு ஷூட்டிங் கேம். ஸோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு வெர்ஷன் தான் ஜாம்பி ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேம். ஜாம்பிங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகுது, அதன் மூலயமா எல்லாருமே ஜாம்பியாஸ் மாதிரி இந்த உலகமே அழிஞ்சிருது. அதில் ஒரு சில மக்கள் சர்வை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இதோடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா 1938 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1948 அதோடைய ஃபர்ஸ்ட் கேமும் லான்ச் ஆச்சு. ஸோ அது கொஞ்சம் பார்த்து ஆர்கெட். ஆமாம், நான் இப்போ எதில் விட்டேன், அது கொஞ்சம் ஆர்கெட்தனமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கால் ஆஃப் டியூட்டியில் பெஸ்ட் ஜாம்பி கேம் வந்து ஒர்ஸ்ட் ஜாம்பி கேம் என்னென்ன, அது எப்படி இருக்கும், நம்ம வந்து இதில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் பிரிக்கும்போது நான் வந்து ஸ்ட்ரிக்ட் கேட்டகரிஸ்க்கு நான் இதை வந்து பிரிக்க போகிறேன். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம், கேம் பிளே, மேப்ஸ், பேக்ரவுண்ட் அண்ட் ஆல்சோ ஜாம்பி ப்ரெசன்டேஷன். அதாவது ஜாம்பியை எப்படி காட்டுறாங்கிறத பொறுத்து கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தையும் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் ப்ரோ பெஸ்ட்டுன்னு தோணிங்கன்னா நீங்கள் அதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ நம்ம லிஸ்டோடைய ஒர்ஸ்ட் கேம் என்னென்னா வேங்கார்ட் ராஷ்ட்ரு, அதாவது கால் ஆஃப் டியூட்டி வேங்கார்டு அப்படின்னு தான் அந்த பேர் இருக்குது. நான் வேணால் லாஸ்ட்டில் போடுறேன், என் வாயிலே நுழைய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேம்லாம் கிடையாது, இது வந்து ஓரளவுக்கு ஒரு புது கேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ் ஓடிய, அதாவது ஹிட்லர் காலகட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கும். நிறைய பேர் இந்த கேம் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட் பண்ண முடியாது, அதோட கேம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி மேப்ஸும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, பிஜிஎம்மும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை பார்த்தீங்கன்னா டாப் 10 கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நான் பர்சனலாக இந்த கேமில் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதாவது கோஸ்ட் டைப்பில் இருக்கும் இந்த கேம். பிஜிஎம் வைஸ் ஒன்றுமே இருக்காது, ஜாம்பி ப்ரெசன்டேஷன் அந்த அளவுக்கு இருக்காது, ஸ்டோரின்னு ஒன்று குத்துருக்கானுங்க. ஆனால் அது ஏன் குத்துருக்கானுங்கன்னு எனக்கே தெரியுது. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த யூடியூப் சமூகமே இந்த வேங்கார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாம்பி கேமை ஏன் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. குப்பை எல்லாருமே சொல்கிறதுக்கு ஏற்ற குப்பை கேமை ரெடி பண்ணிட்டு இவனை வந்து பேசுகிறாங்க பேச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறது கால் ஆஃப் டியூட்டி வேர்ல்ட் அட் வாரா. நம்ம வேர்ல்ட் அட் வார். இந்த கேமில் ஸ்டோரி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரோ இருக்கும், ஏதோ ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகி அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி இருக்க மாதிரி இருக்கும். விஷுவலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கேமில் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து பழங்காலத்து கேமு. 2008 ரிலீஸ் ஆச்சு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது நான் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து 2007, இதுதான் 2008. ஸோ ஒரு வருஷம் கேப்பில் பிறந்திருக்கேன். ஐ மீன் இது வந்து வந்துருக்கு ஓகேவா. பிஜிஎம் வைஸ் ஒரு சாலிடாக நான் ஒரு 4 கொடுக்குறேன். பிஜிஎம் வைஸ் 10 out of 4. அதுக்கப்புறம் மேக்கிங் வைஸ் ஜாம்பியோடைய அந்த டீட்டெயிலிங் வைஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 2 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். 2 points இதுக்கு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு, அந்த காலத்து வைப் தான் வருது. ஸோ அதுக்காக பேக்ரவுண்ட்ஸ்க்கு வேணால் நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் பற்றி சொல்லலாம், முக்கியமாக இந்த கிராஃபிக்ஸ் அதை பற்றியெல்லாம் பேச முடியுது. ஏன்னா அது வந்து ஒரு பழங்காலத்து கேமு. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. டோட்டலாக இதுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு என்னுடைய சாலிட் பாயிண்ட்ஸை நான் இதில் பார்த்தீங்கன்னா போடுறேன். உங்களுக்கு இது வந்து நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை ப்ரோ இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் நம்பர் 9 கால் ஆஃப் டியூட்டி இன்ஃபினிட்டி வார். இந்த கேமில் பொதுவாக ஸ்டோரினா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் கார்ட்டூன் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பானுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது ஒரு கார்ட்டூன் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன். அப்போ தான் தெரியுது இந்த கேமில் ஸ்டோரி இந்த மாதிரி தான் போகும், ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி தான் போகும். அதே மாதிரி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பொதுவாக ஜாம்பி கேம்ஸ் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இந்த கேம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அப்படியே ஒரு பார்ட்டி வைப்பில் தான் இந்த கேம் வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி வார் கேமை பற்றி எனக்கு வந்து தெரியுது, பட் ஜாம்பி மோட் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வைஸ் நம்ம வந்து எடுத்து பார்த்தோமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வைஸ் இந்த கேம் எங்கே நடக்குதுன்னா ஒரு பார்ட்டி பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனால் எல்லா பேக்ரவுண்டும் ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பில் தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட்ஸுக்கு நான் ஒரு 5 கொடுக்குறேன், 10/5. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் அதுங்க எப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஜாம்பிஸ் எல்லாம் வரும், ஒரு சில டைம் எல்லாம் க்ளோன் கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் மண்டேல ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான், எல்லோ கலரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஸ்டைலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, முல்லை வண்டி ஸ்டைலு. அந்த மாதிரி ஏதோ பார்ட்டி பண்ணுறதுக்கு எப்படி வருவானுங்களோ அந்த மாதிரி வருவானுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஜாமிஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆக்சுவலி 10/8 கொடுக்குறேன், 10/8. பிஜிஎம் வைஸ் ஓகே, ஒரு மாதிரி வைபாக தான் இருக்குது. அந்த ஹாரர்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த கேமில். முழுக்க ஒரு பார்ட்டி பண்ணுற ஒரு இடம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் பிஜிஎம் வைஸ் ஹாரராக இல்லை, பட் கொஞ்சம் வைபாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 10/4 கொடுக்குறேன். என்ன ப்ரோ பிஜிஎம்க்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி, ஏன்னா அதெல்லாம் அவ்வளோதான் கொடுக்க முடியும். வெப்பன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வெப்பன்ஸுக்கு நான் ஒரு 10/5 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ டோட்டல் ஸ்கோர் நீங்களே அப்போ அண்ட் நம்ம லிஸ்டோடைய 8th பிளேஸை பிடிச்சிருக்கிறது கால் ஆஃப் டியூட்டி வேர்ல்ட் அட் வார் 2. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நாசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்கானுங்க. போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா டேய். நீ இப்பெல்லாம் வர எல்லா கேம்லையுமே அந்த நாசிஸை மட்டும்தான் வில்லனாக காட்டுறானுங்க. நாசி மட்டும் இல்லை, எல்லா கேமில் மட்டும் இல்லை, நிறைய படங்களில் கூட அப்படி தான் காட்டுறானுங்க. அவனுங்க அவ்வளோ மோசமானவனுங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் முக்கியமான ஒன்று தான் ஜாம்பிஸ். எனக்கு பர்சனலாக அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக ஜாம்பினா கிழிஞ்ச சட்டை, எலும்பு கூடு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அது நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன், நீங்களே பாருங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுதாங்க அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஜாம்பியை டெவலப் பண்ணியிருப்பானுங்க. செம்ம க்ரீப்பியாக இருக்குல்ல. பொதுவாக ஜாம்பினாலே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், பட் ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பானுங்க. எப்படின்னா அந்த டார்ச்சர் பண்ணுறதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்கும். நான் உண்மையாகவே ரொம்ப பயந்த ஜாம்பி வெர்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இதுதான். ஜாம்பி ப்ரெசன்டேஷனில் சும்மா பிச்சிட்டானுங்க. மற்ற ஜாம்பிங்க மாதிரி பேய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பானுங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக இந்த கேமில் கொஞ்சம். ஓகே, இந்த கேமுடைய கான்செப்ட் என்னென்னா சிம்பிள். வழக்கம் போலங்க ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறான், நாசி குரூப்போட இது. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனை வச்சு இந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறான். அந்த ஜாம்பிஸை வச்சு நாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை கண்ட்ரோலில் எடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோ குரூப் வந்து அவங்கள போய் காப்பாற்றணும். இதுதான் வழக்கம் போல் கான்செப்ட். ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டு நீ காட்டின கேமில் இது தானே கான்செப்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வேறு இது வேறு, ரெண்டுத்துலேயும் இயர் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேம்லேயும் இருக்குது. ஸோ இயர் டிஃப்ரெண்ட்டு. மேப்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேப்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அது உண்மையாக நல்லாயிருக்கு. ஸோ மேப்ஸ் வைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 9 கொடுக்குறேன். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே நான் இதில் வந்து ஆட் பண்ணுவேன். இதில் தான் ஸ்க்ரீன் ப்ளே உண்மையாக பக்காவாக இருக்குது. பொதுவாக எந்த ஜாம்பி கேமுமே ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கேமுங்கிறதுனால எனக்கு இந்த கேமோடைய ஸ்க்ரீன் ப்ளே உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக கேமோடைய ஸ்க்ரீன் ப்ளே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ ஒரு மூவி பார்க்குற ஃபீல் தான் எனக்கு பிடிச்சது. கிராஃபிக்ஸ் வைஸும் நல்லா தான் கொடுத்துருக்கானே. ஸோ அதுக்கு ஒரு
8 மாதிரி கொடுத்துட்றேன் கிராஃபிக்ஸ்க்காக 10 இதுக்கு நான் ஆக்சுவலி கொடுத்துட்றேன். 10 கொடுத்துட்றேன் கிராஃபிக்ஸ்க்கு. ஜாம்பி ப்ரெசன்டேஷன் 10. ஸோ டோட்டல் அமௌண்ட் நான் வந்து டிஸ்பிளேல போடுறேன். அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன். இந்த கேம் வந்து ஆன்லைன். இப்போல்லாம் வரக்கூடிய எல்லா கேம்லேயுமே ஆன்லைன் தான் போடுறாங்க. ஏன்னு தெரியல. வேணா அதை வச்சு நான் வேணா ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இப்போ வந்து அதிகமாகிடும். அண்ட் நம்பர் 7 கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 ஜாம்பி மோட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ராயல் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஜாம்பி டைப்பில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது ஒரு டெய்லர் மாதிரி ஒன்று விட்டாங்க. மறந்துட்டேன் அந்த டெய்லரை பார்க்கும்போது. செம்மையாக இருந்துச்சு, பயங்கர ஆக்ஷனாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்தில் அது வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணல அந்த கேமை. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பிளேயர் கேம். உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கார்டில் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து மல்டி பிளேயரில் நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கேமில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்காக இதை வந்து நம்பர் 7 போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து மல்டி பிளேயர் கேம் விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதான் இந்த கேம் விளையாடினேன். உண்மையாகவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து டீமாக நீங்கள் ஒரு ஜாம்பி கேம் விளையாடணும் ஆசைப்படுறீங்கன்னா இது ஓகே, பெஸ்ட்டு. ஓப்பன் வேர்ல்ட் டைப்லேயும் இருக்கும். கொஞ்சம் ஓவராக அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பயங்கர க்ரீப்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபன்னுக்காக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஓகே. வெப்பன் வைஸ் நார்மல் தான். ஜாம்பி டைப்ஸ்ன்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஜாம்பிஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் பண்ணானுங்க, அந்த நேம் ஒழுங்காக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒன்று ஒரு மோடை வந்து ரிலீஸ் பண்ணானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி பயங்கரமாக பறந்துலாம் அடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜெட் பேக் செட் பண்ண மாதிரி. அந்த மாதிரி ஒரு மோட்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. உண்மையாக நல்லா இருக்கும் அந்த கேமு. ஸோ நீங்கள் மல்டி பிளேயரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடணும்னா கண்டிப்பாக இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உண்மையாகவே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அண்ட் நம்பர் 6 இடத்த பிடிச்சிருக்குது கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் கோல்டு வார். கால் ஆஃப் டியூட்டியில் இந்த பிளாக் ஆப்ஸ் சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு கேமு. கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் எல்லாம் வந்து பிளாக் ஆப்ஸ் 1 எல்லாம் பிரிச்சிருப்பானே, அந்த ஸ்டோரி கூட நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்பரான ஒரு ஜாம்பி மோடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்ச்சைஸில். பர்ஃபெக்டான ஒரு ஜாம்பி மோடு, செம்ம டஃப்பாக இருக்கும். இதுலேயே அதே மாதிரி இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேப்ஸ் வைஸ் எதுவுமே இருக்காது. மேப்ஸ் வைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் 36 வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் ஜாம்பி வந்து எல்லாத்தையும் பக்காவாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது கேமுக்குள்ளேயே வருமானு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது அனைத்தையும் மாடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மாடி இது எல்லாமே. இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கிற ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். டோட்டலாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வர எல்லா கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு நான் வேணா சொல்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீ வந்து மல்டி பிளேயர்லேயும் விளையாடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. வெப்பன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி மேப்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. இது மாடி. நீங்கள் வந்து ஒரு சில மேப்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து நார்மலாக கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதை. எதுக்காக இது நீ இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வேணால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதான் இந்த லிஸ்ட்டில் போட்டேன், வேறு வழி இல்லைப்பா, எனக்கு ஒரு வழி தெரியல. அண்ட் நம்பர் 5 கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 6 ஜாம்பி மோட். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 1 ஒரு கண்டினியூஷன் அந்த மாதிரி தான் குத்து போயிருப்பானுங்க. ஸ்டோரின்னு சொல்கிறேன், கேம்னு சொல்கிறேன். ஜாம்பி மோடில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதாவது நடுக்கடலில் ஒரு பிரிசன் ஒன்று இருக்கும், அதாவது ஒரு ஜெயிலு. ஸோ அதில் தன்னுடைய வந்து தம்பி வந்து மாட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்களோட தம்பி எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு சில பிரிசனர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒருத்தனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றினா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து இவனோட தம்பியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கேம்.
அதே மாதிரி தான் இதுல கொஞ்சம் அந்த மல்டிவர்ஸ் கான்செப்டும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டு இருக்கும். அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த கேம்ல வந்து பர்சனலா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, புது புது விஷயங்கள். ஏன்னா இது வந்து புது கேம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி டைப்ஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜாம்பி டைப் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா வரும். ஒரு சில ஸ்பைடர் மாதிரி ஜாம்பிஸ் இருக்கும். என்ன ஜாம்பிஸ்னா இந்த மனுஷங்க மட்டும் தானாங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக்கன், அதாவது ஆக்டோபஸையே, ஒரு ஜாயிண்ட் ஆக்டோபஸையே ஜாம்பி ஆக்டோபஸ் தான் மாற்றி இந்த கேம்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஜாம்பி ஆக்டோபஸ் மட்டும் இல்லடா, நான் வந்து பாஸ்ட்க்கு போய் டைனோசர் கூட ஜாம்பியா மாத்துவேங்கிற மாதிரி டைனோசர் கொண்டு இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பியா கொடுத்துருப்பாங்க. டைனோசர் சும்மா எல்லாம் இல்லை, டைனோசரே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் நான் வழக்கம் போல திரும்ப கொஞ்சம் ரிவைண்ட் பண்றேன். இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி பரவி இருக்கும்னா ஒரு ஆர்டிஃபெக்ட் மாதிரி. நீ எத்தனவா ஜாம்பி மோட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்க போறதுன்னு தெரியாது. ஒரு அந்த காலத்துல ஒரு புராண ஒரு பொருள் வச்சுக்குவோமே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த காலத்து ஒரு பொருள். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளினால இந்த மாதிரி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி வைரஸ் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதை நம்ம டீம் போய் தடுக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜினை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. அதாவது இந்த நடுக்கடல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஜெயிலு. ஸோ அதை வந்து கட்டியிருப்பானுங்க. அதுல ஜெயில வரக்கூடிய ஜெயில் கைதிகளை வச்சு இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பானுங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி ஜாம்பியா மாறி இருப்பான். ஸோ இப்படிதான் இந்த கதை வந்து நகரும். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா அதை போய் தடுக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். விஷுவலைஸ் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுங்க. பொதுவாக ஜாம்பினா எப்படி சொல்றது, ரொம்ப டார்க்கா கொஞ்சம் டெரர் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இது அந்த ஃபேண்டசி மூவி பார்க்குற மாதிரி ஜாலியாக தாங்க இருக்கு. வெப்பன்ஸ் வைஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கேரக்டர் வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் இருக்கு. நீங்க வேணா இதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இதுக்கு நான் ஆக்சுவலி ரேட்டிங் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இது வந்து டாப் 6 டாப் 4 இது சரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருப்பானு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நானே இந்த ஸ்டோரி வந்து பல வாட்டி ரிப்பீட் போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டோரியில ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா இது இப்படி இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா இது வந்து ஆன்லைன். ப்ரோ என்கிட்ட நிறைய நெட் இருக்குன்னா மட்டும் இந்த கேம் வந்து நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட நெட் இல்லைன்னா இந்த கேம் வந்து உங்களால் ப்ளே பண்ணலாம். வேலை இல்லை பாருங்க. பொதுவாக ஒரு சில கேம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, அதாவது ஜாம்பி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். தி ஸ்டோரி வில் கண்டினியூங்கிற மாதிரி எண்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ மேபி கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 7ல நம்மளால இந்த கேம்ஸ் எல்லாம் அதாவது இந்த கேரக்டரை நம்மளால வந்து திரும்பவும் மீட் பண்ண முடியும்னு நம்புறேன். ஏன்னா அப்படிதான் குத்துருப்பானுங்க, தி ஸ்டோரி வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சர்ல கூடிய பிளாக் ஆப்ஸ் 7க்காக தான் இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் எப்படி சொல்றது, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பானுங்க. ஸோ மேபி பிளாக் ஆப்ஸ் 7ல நம்மளால இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஆன்சர் வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 4th பிளேஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 4. செம்மையா இருக்குங்க இந்த கேமோடைய மியூசிக். அதுலயும் இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று விட்டாங்க, வேர் ஆர் வி கோவிங், அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. செம்மையா இருக்கும். நான் இந்த கேம் பிளே பண்ணனும் இல்லையா, நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கும்போது நான் எப்பெல்லாம் வாழ்க்கையில என்னதான் நான் இப்ப பண்ணணுங்கிற மாதிரி தெரியாத ஒரு சூழ்நிலையில எத்தனை வாட்டி இந்த பாட்டை கேட்டாலும் அப்படி இருக்குங்க. எப்படி சொல்றது, அது ஒரு ஃபீலுங்க. எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா செம்மையா இருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. அந்த விஷுவல்ஸும் அந்த கேரக்டர்ஸும் இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேய பார்த்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிங்க் பண்ணியிருப்பாங்க எடிட்டர். வேற லெவல் இந்த கேம்ல, வேற லெவல்.
இந்த கேமோடைய அந்த கேம் பிளே நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்லை, கேம் விளையாண்டது கூட இல்லை. இந்த பாட்டு தான் எனக்கு முதல்ல பிளாக் ஆப் 6ல இந்த மாதிரி ஒரு 4ல இந்த மாதிரி ஒரு மோட் இருக்கிறதே தெரிய வருது. அது வரைக்கும் எனக்கு இந்த கேம் பத்தி ஒரு ஐடியாவும் இல்லை. பாட்டு செம்மையா இருக்கும். முடிஞ்சா போய் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும் அந்த பாட்டு. நான் அந்த பாட்டுக்காகவே பல வாட்டி இந்த கேம் வந்து விளையாண்டேன். கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்கும். சரி, கான்செப்டை சொல்லிடுறேனே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே ஒரு நடுக்கடல்ல இருக்கிற ஒரு ஜெயிலு, ஓகேவா? இவங்கெல்லாம் யாருன்னா வேற ஒரு டிமென்ஷன்ல இருந்து வந்தவங்க இந்த இடத்துல. அது எப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது வந்து சுத்தமா அதோடைய அந்த மெயின் பாயிண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கேம் பிளே முழுக்க அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வெவ்வேறு 4 பேரும் வெவ்வேறு டிமென்ஷன்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் திரும்பவும் அவங்களோட டிமென்ஷனுக்கு போனாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கேமோடைய கதை. இந்த கேம்ல வார்டன் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் செம்ம ஸ்கேரியா இருப்பான். அவன் நடந்து வரும்போது டங்கு சவுண்டு கேட்கும். ஸோ இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் எண்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுறதுக்கு கூட ஒரு நல்ல கேம் தான். இது ஆன்லைனா ஆஃப்லைனான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவும் ஆன்லைன். சவா முடியல டாடி. இப்பெல்லாம் வர கேம் எல்லாம் விளையாட முடியல மக்கள். நம்மளுக்கு எல்லாம் சிடி வாங்குறதே காசு இல்லை. இல்ல ஆன்லைன் கேம் எல்லாம் கிழிஞ்சது நம்மளுக்கு. என்னங்க பண்றது, எல்லாம் கொடுமை. கேரக்டர் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ வந்து ஒரே பிரிசன்ல சுத்தி தெரியற மாதிரி தான் இருக்கும். ஜாம்பிங்களும் ஒரே மாதிரி தான் வரும். நல்லா இருக்கும் உண்மையாவே. கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த மித்தாலஜிக்கல் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு மேஜிக் எல்லாத்தையும் வச்சு பர்ஃபெக்டா கொண்டு போய் இருப்பாங்க. நீங்க டீமோட பிளே பண்ணீங்கன்னா உண்மையாவே நல்லா இருக்கும். ஆனா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான டீம் வைக்கலன்னா கிழிஞ்சிரும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கு, உண்மையா சூப்பரா இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம் தான். ஸோ நம்பர் 3rd பிளேஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் ஜாம்பி மோடு. அட்வான்ஸ் வார்ஃபேர் கேம் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆனதுலேயே கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக பண்ணியிருப்பானுங்க. அதுவும் இன்ட்ரோலாம் பக்காவாக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன? அட்லஸ், அதாவது அட்லஸ் அதோட பேர். சரி, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வைரஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய லேப்ல இருந்து அந்த வைரஸ் லீக் ஆகி உலகம் முழுக்க பரவுது. ஸோ இந்த அட்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி அட்வான்ஸ் வார்ஃபேர் ஸ்டோரியில் வந்து ஒரு மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணும் இந்த அட்லஸ் கேமு. சேம் இந்த ஜாம்பி மோட்லேயுமே ஒரு மெயின் ரோல் வந்து இந்த அட்லஸ் கார்பரேஷன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இதில் பிடிச்சதே அந்த பேக்ரவுண்ட் தான். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பானுங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜாம்பிங்க வைஸ் அந்த அளவுக்கு எதுவுமே நல்லா இருக்காது. ஒரே மாதிரி தான் ஜாம்பி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வெப்பன்ஸ். எனக்கு இந்த கேமில் நிறையா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. உண்மையாகவே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பானுங்க. ஒவ்வொன்றுமே பக்காவாக இருக்கும். அந்த வெப்பன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேமில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கேமில் வந்து எக்ஸாஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. எக்ஸாஸ்கெலிட்டன்னா அது ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர்னு வச்சுக்குவோமே. அது போட்டால் நம்மளால் பறக்க முடியும். ஸோ அது வந்து ஸ்டோரி கேம் பிளேலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, எக்ஸாஸ்கெலிட்டன்னு. ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் இந்த மாதிரி ஜாம்பிக்கு வேண்டாம் எக்ஸாஸ்கெலிட்டன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு அது வந்து பிடிக்கல. பட் எனக்கு பர்சனலாக அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் அப்படியே ஒரு பறந்து ப்ளே பண்ணுறோம், ஜாம்பிகளும் பறந்து வரும். அதுவும் பயங்கர ஸ்பீடாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். அந்த எக்ஸாஸ்கெலிட்டன் போட்டிருக்க ஜாம்பிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. எனக்கு இதில் பர்சனலாக அந்த வெப்பன்ஸும் அந்த எக்ஸாஸ்கெலிட்டன், ரெண்டாவது ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன் பிளே, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். ஸோ அதனால் ஒன்றும் ஓகேவா. ஸ்டோரி மோடும் நல்லா தான் இருக்கும் இந்த கேமில். ஸோ ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க சொல்லிட்டு தெரில. ஏன்னா ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான கேம் சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேவரட் கேமில் இதுவும் ஒன்று. அண்ட் நம்பர் 2 கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 1. ஜாம்பி மோடுங்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கால் ஆஃப் டியூட்டியும் இந்த ஜாம்பி மோடு
அது வந்து ட்ரெண்ட் ஆனது இந்த கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ்னால தான். செஞ்சு விட்டுருப்பானுங்க. இந்த கேமில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து அநியாயத்துக்கு டஃப்பாக இருக்கும். அந்த காலத்து கேம்னா உண்மையாகவே டஃப்பு தான். இப்போ உள்ள கேம் மாதிரி ஈஸியாலாம் இருக்காது. ஸோ வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் பிஸ்டலை வச்சு அடித்தாலும் ஒரே பவர் தான், நீங்கள் வந்து பெரிய மிஷின் கனை வச்சு அடித்தாலும் ஒரே பவர் தான். ஜாம்பிங்க வந்து அநியாயத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியை வீக்காக காமிச்சிட்டு வெப்பன்ஸை பவர்ஃபுல்லாக காமிப்பானுங்க. இதில் மேட்ச் பண்ணியிருப்பானுங்க. வெப்பன்ஸோடைய பவரும் ஜாம்பியோடைய பவரும் நீங்கள் அந்த லெவல் ஏற ஏற அதுக்கேற்ற வெப்பன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா ஜாம்பி வின் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. பேக்ரவுண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே நல்லாயிருக்கும். அது வந்து செம்ம கிரிப்பியாக இருக்கும் பேக்ரவுண்ட்ஸு. நிறைய பேர்த்துக்கு ஜாம்பிங்கிற கேம் வந்து பிடிக்க ஆரம்பித்ததே இந்த ஒரு கேம்னால தான். ஏன்னா கிளாசிக் ஓஜின்னு சொல்லுவாங்க. இது அந்தளவுக்கு செதுக்கி இருப்பானுங்க இந்த கேமு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் ஆப்ஸ்னாலே ஜாம்பிக்காகவே ப்ளே பண்ண ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ்னால் ஜாம்பி தான் அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சு விட்டுருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இதில் ஸ்டோரி மூடுமே பக்காவாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டோரி நான் போஸ்ட் பண்ண அந்த ஸ்டோரியை முடிஞ்சால் போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டோரியும் சரி, அந்த விஷுவல்ஸும் சரி பக்காவாக இருக்கும். ஸ்டோரி மோடில், அதாவது கேமில், ஓகேவா, இந்த ஜாம்பி மோடில் இல்லை, கேம்லேயே சூப்பராக செஞ்சுருப்பானுங்க. அது உண்மையாகவே நல்லாயிருக்கும் எனக்கு பர்சனலாக. ஸோ இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன? கான்செப்டே இல்லை. நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த மேப்ஸில் சர்வை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. முக்கியமாக பவர்ஸ், உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சில வெண்டிங் மிஷின் எல்லாம் இருக்கும். அதில் போய் எல்லாம் நீங்கள் போய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஏறும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு லிமிட்டட் பவர் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மினிமம் 2 இல்லைனா 3 அந்த மாதிரி தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் இன்னும் சேலஞ்சிங்காக மாற்றும் இந்த கேமை. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். உண்மையாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இது நம்பர் 2. ஸோ அதனால தான் நான் இது வந்து நம்பர் 2க்கு போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்பர் 1 பார்த்துருக்கேன். அண்ட் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 2. ஏன் ப்ரோ இந்த கேம் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் தான் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. கால் ஆஃப் டியூட்டி அந்த பிளாக் ஆப்ஸ் சீரியஸ்லேயே ஒரு பெஸ்ட் ஒரு ஜாம்பி மோட் கேம்னா இது தான். இந்த கேமோடைய ஸ்டோரி மோடு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அந்த எப்படி சொல்கிறது, அதான் அந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஆன்லைன் கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஆன்லைன் கேமாக தான் இதோடைய அந்த பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இதை வந்து மெயினாக இவங்க வந்து எதுக்காக பில்டு பண்ணியிருப்பானுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கேமாக. ஏன்னா அப்போ தான் ஆன்லைன் கேம் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம்லேயே நம்ம வந்து ஆன்லைன் மோடை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆன்லைன் எப்படி கேம் ப்ளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி ப்ளே பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருப்பானுங்க. பேக்ரவுண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஜாம்பி வேர்ல்டு முழுக்க அழிஞ்சு ஒரு இடம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணியிருப்பானுங்க. ஒவ்வொரு மேப்புக்கேற்ற ஜாம்பிஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உண்மையாகவே நல்ல விஷயம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸாக வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிசன் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6 மேப்போ இல்லை 4 மேப் தான் இருக்குது. 4 மேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மேப் இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை மேப் இருக்குது எனக்கே தெரியாது. நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி கிராஃப்டிங் டேபிள் எல்லாம் அங்கங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பொருளெல்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும் இந்த கேமில். என்ன ப்ரோ கிராஃப்டிங் டேபிள் மைண்ட் கிராஃப்டில் தானே இருக்குது, இதுலேயுமே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாம் இதுலேயும் இருக்குது கிராஃப்டிங் டேபிள். நிறையா புது விஷயங்களை இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பானுங்க. நிறையா அந்த ஈஸ்டர் எக்ஸு, மிஸ்ட்ரி, நிறைய விஷயங்கள் இருக்கும். உண்மையாக நல்லாயிருக்கும் இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ மல்டி பிளேயர்லேயும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேம். ஓகேவா? ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் என்னென்னா வெப்பன்ஸும் அந்த பேக்ரவுண்ட்ஸும் அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கேமில். பேக்ரவுண்ட் வைஸ் இட்ஸ் பர்ஃபெக்ட், விஷுவல் வைஸும் பர்ஃபெக்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நம்பர் 1ல் போட்டோம். ஓகே ப்ரோ இது கேம் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 டெஃபெக்டாக கொடுத்துட்றான். பட் என்ன இது கொஞ்சம் பழைய கேமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லை இந்த கேமில். இது வந்து முழுக்க அந்த ஜாம்பியை மட்டுமே பேஸ் பண்ணி வச்சு உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டோரியெல்லாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த
கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஒரு என்டர்டெய்னிங்கான சூப்பரான கேமில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஏதாவது ஒரு ஃபால்ட்டியாக பண்ணியிருப்பேன்ல, அது என்னன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. அது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள். இல்லை இந்த கேம் தான் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கணும்னா அதை கூட சொல்லுங்கள். நான் வேறு இப்போ தான் ஸ்டார்டிங். நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் ஒரு பிகினரு. பட்டா